ஓம் சாந்தி. நான் இந்த தேகம் என்ற சரீரத்திலிருந்தும் சரீர சம்பந்தம் மற்றும் உறவுகளிலிருந்தும் விடுவித்துக் கொண்டு என்னை நான் ஒரு ஒளிப்புள்ளியாக அனுபவம் செய்கின்றேன். இன்று பாப்தாதா கொடுத்த ஒவ்வொரு சோமானங்களையும் சிந்தனை செய்து நான் என்னை சக்திசாலியாக ஆக்குகின்றேன். நான் என்னுடைய இனிய தந்தையை நினைவு செய்து சதோப்பிரதானமாக ஆகின்ற ஆத்மா. நினைவு யாத்திரையே அனைத்திற்கும் ஆதாரமாக இருக்கின்றது. நான் பவித்திரமாக மாறி அனைவருக்கும் கவர்ச்சியை ஏற்படுத்துகின்ற ஆத்மா. நான் மீண்டும் புது உலக சத்தியத்தில் லட்சுமி நாராயணரின் வம்சத்திற்கு செல்கின்ற ஆத்மா. நான் புருஷோத்தமனாக ஆகின்ற ஆத்மா. நான் என்னுடைய புத்தியை அலௌகிகமாக வைத்திருக்கின்ற ஆத்மா. நான் சத்திய தந்தையின் சங்கத்தில் அமர்ந்திருக்கின்ற ஆத்மா. நான் சரீரத்தை மாற்றி தேவதை சரீரத்தை பெற வந்திருக்கின்ற ஆத்மா. நான் குறிக்கோளை உயர்ந்ததாக வைத்திருக்கின்ற ஆத்மா. நான் எதிர்கால புது உலகிற்காக படிக்கின்ற ஆத்மா. நான் தந்தையிடம் கல்வி கற்று மனிதரிலிருந்து தேவனாக ஆகின்ற ஆத்மா. நான் தந்தையை நினைவு செய்து சதோப்பிரதான தேவராக ஆகின்ற ஆத்மா. நான் தந்தையின் நினைவிலிருந்து இனியவனாக மாறுகின்ற ஆத்மா. மனிதராக இருக்கின்ற நான் இப்போது தேவனாக மாறிக்கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் மிகவும் வித்தியாசமான ஞானத்தை பெற்றுக் கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் அழியாத அமரனாக இருக்கின்ற ஆத்மா. நான் பரமபிதா பரமாத்மாவிடமிருந்து ஞானத்தை பெறுகின்ற ஆத்மா. நான் துக்கத்தை நீக்கி சுகத்தை கொடுக்கின்ற ஆத்மா. நான் தந்தை மூலமாக மலராக மாறுகின்ற ஆத்மா. நான் இப்போது சொர்க்கவாசியாக மாறிக்கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் இப்போது பக்தியின் மீது வைராகியம் வைத்திருக்கின்ற ஆத்மா. நான் தந்தை மூலமாக சுகவாசியாக ஆகின்ற ஆத்மா.
இப்போது ஒரு பரமபிதா பரமாத்மாவை மட்டும் நினைவு செய்கின்ற ஆத்மா. நான் சுகதாமம் செல்வதற்காக சுகத்தை கொடுக்கின்ற ஆத்மா. நான் அனைவருடைய துக்கத்தை போக்கி சுகத்தை கொடுக்கின்ற ஆத்மா. நான் இந்த அழியும் சரீரத்தில் ஆத்மாவாக அதிக மதிப்புடையவனாக இருக்கின்ற ஆத்மா. நான் அமரராக அழிவற்றவனாக இருக்கின்ற ஆத்மா. நான் அழியாத பொருள் மீது அன்பு வைக்கின்ற ஆத்மா. நான் தேக உணர்வை நீக்கிவிடுகின்ற ஆத்மா. நான் என்னுடைய அனாதி ஆதி சுரூப நினைவால் பந்தனமற்றவனாகி பிறரையும் பந்தனமற்றவராக மற்றும் உயிரோடு இறந்தவராக ஆகின்ற ஆத்மா. நான் உயிரோடு இறந்தவன். நான் சரீரத்தின் சம்ஸ்காரத்தின் சுபாவத்தின் பந்தனத்திலிருந்து விடுபட்டிருக்கின்ற ஆத்மா. நான் எப்போது வேண்டுமோ எப்படி வேண்டுமோ அப்படி சம்ஸ்காரத்தை தனதாக்குகின்ற ஆத்மா. தந்தை எப்படி பந்தனமற்றவராக இருக்கின்றாரோ அப்படி நான் பந்தனமற்றவனாக ஆகின்ற ஆத்மா. நான் அவதரித்திருக்கும் ஆத்மா என உணர்ந்து காரியம் செய்கின்ற ஆத்மா. நான் நினைவின் உணர்வால் வாயுமண்டலத்தை பவர்ஃபுல் ஆக்கி மன சேவை செய்கின்ற ஆத்மா. எந்தவித பற்று இருந்தாலும் அது என்ன வடிவில் இருந்தாலும் சம்பந்த வடிவில் இருந்தாலும் தொடர்பு வடிவில் இருந்தாலும் ஏதாவது விசேஷத்தின் வடிவில் இருந்தாலும் நான் அந்த அனைத்து பற்றிலிருந்தும் விடுபடுகின்ற ஆத்மா. நான் உலகிற்கு முக்தி ஜீவன் முக்தியின் ஆஸ்தியை கொடுக்கின்ற ஆத்மா. நான் பந்தன் முக்தனாக இருந்து ஜீவன் முக்தி ஸ்திதியை அனுபவம் செய்கின்ற ஆத்மா. இவ்வாறாக இன்று பாப்தாதா கொடுத்த ஒவ்வொரு சுமானங்களையும் என்னுடைய புத்தி என்ற பையில் சேமித்துக் கொண்டு அதை நான் நாள் முழுவதும் ஒவ்வொரு காரியத்திலும் பயன்படுத்தி வெற்றி மூர்த்தியாக ஆகின்றேன். மேலும் தாயும் தந்தையும் ஆகிய பாப்தாதாவிற்கு என்னுடைய கோடான கோடி நன்றியை மனதார சமர்ப்பிக்கின்றேன். ஓம் சாந்தி.